முதல்ல நீங்க அமானுஷ்யனா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அமானுஷ்யம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னென்னவோ சொல்லுவாங்க. அது அப்படி இப்படி பில்லி சூனியம் ஏவல் கீவல் அப்படி இப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. இது எல்லாமே காற்றால நிறைஞ்சதுதான். ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்மளுடைய மூதாதையர் தாத்தா இருக்காரு, அவர் செத்து போயிட்டாரு. ஆனா அவருடைய உடல் எரிஞ்சு போச்சு, நம்ம எரிச்சிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். ஆனா அவருடைய உயிரான அந்த காத்து கண்டிப்பா அவருடைய குலதெய்வத்தை சுத்தி தான் அந்த காத்து பயணம் பண்ணும். அந்த காத்து தான் இந்த அமானுஷ்யம் அப்படின்னு எல்லா சித்தர் மகான்களும் சொல்றாங்க. அப்போ சித்தர் மகான்கள் எல்லாம் சொன்ன அந்த அமானுஷ்யம்ன்றது காத்தா இருக்கும்போது நாம அந்த காற்றை வச்சு செய்யக்கூடிய இந்த வாசியோக பயிற்சி செய்யும் போது எல்லா அமானுஷ்யங்களும் இந்த வாசியோக பயிற்சியில கண்டிப்பா கண்ட்ரோல் ஆகும். அப்படி கண்ட்ரோல் ஆகக்கூடிய நிலைகள் இருக்கு வாசியோகத்துல. அந்த நிலைகள் எது அப்படின்னு பார்த்தா, குலதெய்வ நிலையான குதிரை நிலையிலையும் நீங்க அமானுஷ்யத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி அசுர குலமான மயில் நிலையிலையும் நீங்க இந்த அமானுஷ்ய விஷயத்த கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த அமானுஷ்ய விஷயத்துக்குரிய செயல்பாடையும் நீங்க நடத்த முடியும். அந்த அமானுஷ்யம் எல்லாமே உங்களுடைய கண்களுக்கும் தெரியும். இது கண்களுக்கு தெரியணும்னா உங்களுடைய வாசியோக பயிற்சி செஞ்சு அந்த வாசிய நீங்க சிரசுக்குள்ள ஒடுங்க வைக்கணும். சிரசுக்குள்ள ஒடுங்க வைக்கும் போதுதான் கண்டிப்பா நீங்க அமானுஷ்ய விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க கண்கொண்டு பார்க்க முடியும். சிரசுக்குள்ள ஒடுங்கி நீங்க 11ஆம் வாசலை திறந்தா மட்டும்தான் இந்த அமானுஷ்ய விஷயத்த நீங்க பார்க்க முடியும். அப்படி இல்லாம நீங்க அமானுஷ்ய விஷயத்த பார்க்க முடியாது. அப்படி இல்லாம நீங்க பார்க்கப்படுற எல்லா அமானுஷ்ய விஷயங்களும் பொய்யானவை, எதுவுமே உண்மை கிடையாது, எல்லாமே மாயை. அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வாசியோக பயிற்சியில மாயையே கிடையாது. வாசியோக பயிற்சி முழுக்க முழுக்க சித்தர்கள் பின்பற்றின உண்மையான விஷயம். அதுல மாயையே கிடையாது. அதனால நீங்க குதிரை நிலையிலையும் மயில் நிலையிலையும் நீங்க அமானுஷ்ய விஷயத்த பார்க்கவும் முடியும், அமானுஷ்ய விஷயத்த நீங்க கண்ட்ரோல் செய்யவும் முடியும். இதுதான் உண்மையான விஷயம். அமானுஷ்ய விஷயம் அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்றதே உங்களுடைய வாசி மந்திரத்தின் மூலியமா தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்க பண்ணக்கூடிய வாசியோக பயிற்சி மூலியமா தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுதான் உண்மையான விஷயம்.